வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் சாதம் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியான முறையில் குலோப்ஜாம் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு கப் சாதத்தை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சாதத்தோடு கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட 2 ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத பச்சை ரவை தான் சேர்த்துருக்கேன். இந்த ரவையை இந்த சாதத்தோடு நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். ரவை நல்லா ஊறி இன்னும் மாவு நல்லா கெட்டிப்படும். நல்லா கலந்ததும் ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது இந்த குலோப்ஜாமுக்கு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். 1 கப் ஜீனி சேர்த்து அதே அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆனில் தான் இருக்குது, அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுடலாம். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். சர்க்கரை பாகு கொதித்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். பாகு கொஞ்சம் வழவழன்னு கொஞ்சம் பிசுபிசுப்பாக இருக்கும், அது வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போது அந்த பதம் வந்துடுச்சு, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்து அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போது அந்த மாவு ஊறி இருக்கும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சம் தளர்வாக இருக்குது, உருண்டை பிடிக்க முடியாது. ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போது அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இந்த குலோப்ஜாமை பொரித்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியமாக வச்சு பொரிக்கலாம். சாதம் ஏற்கனவே வெந்தது தான், அதனால் லைட்டாக வெந்ததும் எடுத்துக்கலாம். ரொம்ப முருக விட்டால் பாகு உறிஞ்சாது. ஓரளவுக்கு வெந்ததும் எடுத்துடலாம். இப்போது வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வித்தியாசமான வீடியோக்கெல்லாம் நான் போட இருக்கேன். நீங்கள் ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே கிடைக்கும். இந்த மாவு கடையில் வாங்குகிற குலோப்ஜாம் மாவு போலவே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இப்போது எல்லா உருண்டைகளும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போ சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகில் நான் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க, இல்லைன்னா வேண்டாம். சர்க்கரை பாகை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த குலோப்ஜாமை சேர்த்துக்கலாம். ஒரு 4 மணி நேரம் ஊறினா தான் நல்லா சாஃப்டாக வரும். ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது நல்லா ஊறிடுச்சு. நீங்களே பாருங்கள் குலோப்ஜாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.